அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு 7/1/2024 முதல் 13/1/2024 வரை அடுத்த 7 நாட்கள் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது சிங்கத்தை போல் எழுந்து கம்பீரமாக வெற்றி நடை போடக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் பல்வேறு விஷயங்கள்ல நிரம்பி இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மிக முக்கியமாக அதீத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சந்திரன் சஞ்சரிக்க போகிறார். ஏனென்றால் வாரத்தின் துவக்கத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் 9ஆம் தேதிக்கு பிறகு நீச்ச நிவர்த்தி பெறுவது மட்டுமல்லாது பாக்கியஸ்தானத்தில் மிக வலுவாக அமருகிறாருங்க. அதற்கு பிறகு 11ஆம் தேதியிலிருந்து ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். இந்த தருணத்தில் பல்வேறு வகையான அதிர்ஷ்டமும் யோகமும் முன்னேற்றமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சந்திரன் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் நீச்ச நிவர்த்தி பெறுவது மட்டுமல்லாது பாக்கியஸ்தானத்திற்கு மாறக்கூடிய இந்த வாரத்தின் துவக்கத்தில் சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் பிற்பகுதியிலும் வாரத்தின் இறுதியிலும் நீங்கள் நினைத்த காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க சந்திரன். அது மட்டுமல்லாது பண்டிகைகளை இனிமையாக வரவேற்கக்கூடிய வகையில் நல்லதொரு பொருளாதார ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். சிங்கத்தை போல் கம்பீரமாக எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு மிக சிறந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் வாரத்தின் துவக்கத்தில் 7ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பதால் அந்த தருணங்கள்ல சற்று தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. சற்று கவனத்துடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து நல்ல பலனை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரன். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரன். வாரத்தின் துவக்கத்தில் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் பிற்பகுதியில் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் மிக சிறந்த மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. ஏனென்றால் சூரியன் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறாருங்க. பிதுர்காரகனாகிய சூரியன் 9இல் சஞ்சரிக்கும் போது அவருடன் மாதுர்காரகராக இருக்கக்கூடிய சந்திரனும் இணைந்து சஞ்சரிப்பது இந்த தருணத்தில் மகத்தான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்யக்கூடிய சிறந்த வாரமாக பார்க்கப்படுகிறது. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் பின்னடைவு சந்தித்து வந்த உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆரோக்கியம் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு இனிமையான வாரமாக மாறுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கிரன் முழுமையாக அஷ்டமத்தில் வீற்றிருக்கிறாருங்க. அஷ்டமத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் சற்று தடைபட காரியங்கள் வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் பல வாய்ப்புகள் தேடி வந்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் மிக முக்கியமாக சுக்கிரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் நல்ல வாய்ப்பு அனுகூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் மற்றவர்கள் அதை தட்டி விடுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிக அதீதமாக இருக்கிறது. எனவே அஷ்டமத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் மறைமுக பிரச்சனைகள் சற்று மனவேதனை அளிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துவிடும். எனவே சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். இதேபோன்று பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவே கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. சின்ன சின்ன விஷயங்களை கூட அதீத கவனம் செலுத்தினால் மட்டும்தான் நன்மை நிறைந்தவையாக மாறும் அரசியல் துறையில் என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே சமயம் வித்தியாகராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 7, 8 ஆகிய தேதிகளில் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் 8ஆம் தேதிக்கு பிறகு அவர் மிக வலிமையுடன் 9ஆம் இடம் ஆகிய பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறார். எனவே புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் இந்த வாரத்தில் சிறந்த நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது. உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் சற்று சிந்தித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் முடிவெடுக்கக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக மாறுகிறது என்பதை சந்திரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே முன்னேற்றத்திற்கு தடையை விளைவித்த அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்லதொரு மாறுதல் பெறக்கூடிய இனிமையான வாரமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் இருக்கிறாருங்க. எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறையும். நீங்கள் திட்டமிட்டது
இருந்ததை விட நல்ல பொருளாதார ரீதியான வளர்ச்சியான சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்க போகின்றன. ஆனால் ராகு விரயத்தில் இருப்பதால் எதிர்பாராத அதிரடியான விரய செலவுகளை சற்று கூடுதலாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. ஏனென்றால் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சில நேரங்களில் விரய செலவை தவிர்க்க இயலாத ஒரு தருணமாக மாறிவிடுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ராகு. மேலும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதி 9ல் இருப்பது எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறார். பல தடைகளை விலக்கி புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் மங்களகாரகனின் மீது இந்த தருணத்தில் குருவின் பார்வை மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. குரு பகவான் செவ்வாய் மற்றும் புதன், சந்திரன் போன்ற கிரகநிலைகளை மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க. குரு பகவானுடைய பார்வை இந்த கிரகநிலைகளின் மீது விழுவதால் எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாக போகிறது. கஷ்டத்தில் மூழ்கி திளைப்பவர்களுக்கு இந்த தருணத்தில் நல்லதொரு மாறுதலை பெறக்கூடிய வாய்ப்பை குருவினுடைய சுப பார்வை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது. ஆனால் இவற்றை விட மிக அதீதமாக சனி பகவான் லாபத்தில் வீற்றிருக்கிறாருங்க. சிங்கத்தை போன்று கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறார் சனி மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாறுதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த காரியங்கள் உத்தியோக ரீதியாக நடைபெற போகின்றன. உத்தியோக ரீதியாக மனதிற்கு வேதனை அளித்த விஷயங்கள், கஷ்டத்தை புகுத்தின விஷயங்கள் அனைத்திலும் நல்லதொரு மாறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவான். சனியின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் தொழில்துறை, வியாபாரத்துறையில் கிடைக்க போகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு, சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு சாதகமாக இல்லை. எனவே சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ஜென்மராசியில் குரு வீற்றிருக்கிறார், விரயத்தில் ராகு இருக்கிறார், அஷ்டமத்தில் சுக்கிரன் இருக்கிறாருங்க. இந்த கிரக அமைப்புகள் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே எதை செய்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக இந்த கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் நன்மை அதீதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராசியின் அதிபதியான செவ்வாய், சூரியன், புதன், சனி போன்ற கிரகநிலைகளும் மோட்சக்காரகரான கேதுவும் அமோகமாக வீற்றிருப்பதால் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.